सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। श्री गुरुभ्यो नमः। शास्त्र दर्पणम முதல் அத்தியாயம் 4ஆம் பாதம் ஆரம்பம். முதல் அதிகரணம். ஜகத்காரணத்வேன ब्रह्मणः प्रतिवेदान्तं प्रतिपाद्यत्वात् यद्यपि सर्ववेदान्तानां ब्रह्मणि गतिसामान्यम् अवधारितं तथापि वेदान्तेषु कानिचिद् वाक्यानि प्रधानादिकारणत्वमपि प्रतिपादयन्ति इति ब्रह्मकारणत्वम् अभ्युपेत्य एव प्रधानादि कारणत्व शंकायाः अपाकरणार्थम पादः आरभ्यते. இந்த 4ஆம் பாதம் எதுக்காக வருது, அதனுடைய விஷயம் என்ன, 4ஆம் பாதத்தினுடைய விஷயம் என்னன்னு இப்ப சொல்றார். ஏற்கனவே ஜகத்துக்கு காரணமாக வேதாந்தம் சொல்லக்கூடிய விஷயம் பிரம்மந்தான் அப்படிங்கிறது சொல்லிட்டார். எல்லா வேதாந்தத்திலையும் ஏதோ ஒரு வேதாந்தத்திலேன்னு இல்லை, எல்லா வேதாந்தத்திலுமே பிரம்மத்தை தான் ஜகத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டார். இப்படி சொன்னதுக்கு அப்புறம் கூட இந்த சாங்கியன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, பல வேதாந்தங்கள் அப்படி இருந்தாலும் ஒரு சில வேதாந்தங்கள்ல பிரம்மத்தை தவிர்த்து பிரதானத்தையும் ஜகத்துக்கு காரணமாக சொல்றதுக்கு இடம் இருக்கு. எல்லா உபனிஷத்துலையும் என்னால் சொல்ல முடியாட்டாலும் ஏதோ ஒரு சில உபனிஷத்துல பிரதான காரணவாதத்துக்கு இடம் கொடுத்தாலே பிரதான காரணவாதங்கிறது அது சுத்தமா இல்லவே இல்லை, ஸ்ருதியா வேதம் அதை கிரகிக்கவே இல்லைன்னு சொல்ல முடியாதோ இல்லை. ஈக்ஷதேர் நாசப்தம் அப்படிங்கிற அந்த சூத்திரத்துல 5வது அதிகரணம், இது முதல் அத்தியாயம் முதல் பாதம் 5வது அதிகரணம். அங்க பிரதானத்தை அசப்தம் அப்படின்னு சூத்திரக்காரே சொல்லியிருக்காரு. அசப்தம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா, உபனிஷத்துல பிரதானத்தை சொல்றதுக்கு சப்தமே கிடையாது, பிரதானத்தை சொல்லக்கூடிய வார்த்தையே கிடையாது. உபனிஷத்துல எந்த வார்த்தையுமே பிரதானத்தை சொல்லல. அதனால அதை ஜெகத்காரணத்தை சொல்லும் போது பிரதானத்தை ஜெகத்காரணம்னு அது ஏத்துக்காது, சொல்லாது அப்படின்னு சொன்னான். இப்போ என்ன சொல்றான், ஒரு 2-3 இடத்துல பிரதானத்துக்கு இடம் இருக்கு. இந்த அவ்யக்த சப்தம் இப்போ வரக்கூடிய அதிகரணத்துல அவ்யக்தான ஒரு சப்தம் வருது, இது பிரதானத்தை சொல்லக்கூடியதாக இருக்க முடியும். இதுக்கு மேல ஒரு 2 அதிகரணம் வருது, அதுலயும் வெவ்வேறு சப்தங்கள் இருக்கு. அந்த சப்தமானது பிரதானத்தை சொல்லக்கூடியதாக இருக்கலாமே, சுத்தமா பிரதானத்தை சொல்றதுக்கு வேதாந்தத்துல வார்த்தையே கிடையாது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அதுக்கு மேல ஒரு ஆசங்கை. பிரம்ம காரணத்துவத்தை இங்க வேண்டான்னு சொல்லலையா, பிரதான காரணவாதம் சொல்லி பிரம்ம காரணவாதத்தை இல்லேன்னு நிராகரணம் பண்ணினவன் ஈக்ஷத்திகரணத்துல பூர்வபக்ஷி. ஆனா இங்க அப்படி இல்லை, அவன் கொஞ்சம் சித்தாந்தத்தை மாத்தின்னு விட்டான். பிரதானத்தை விட முடியாது, ஆனா பிரம்மம் காரணமா இருக்கட்டும், பிரம்மத்தை காரணமாக இருந்தா ஒத்துண்டாலும் கூட பிரதானத்தையும் விடாமல் அப்படின்னு இந்த பூர்வபக்ஷி நினைக்கிறானா. அதான் சொல்றார், பிரம்ம காரணத்துவம் அபியுபேத்தியைவ பிரதானாதி காரணத்துவ சங்காயாக அபாகரணார்த்தம் பாதக ஆரம்பியது. பிரம்ம காரணத்துவத்தை ஸ்வீகாரம் பண்ணிட்டு அது இருக்கட்டும், பிரதானமும் காரணமாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ஆசங்கை வருது. இப்படி சொல்றவாதியை இங்க நிராகரணம் பண்றார். ஆனுமானிகமப்பேகேஷாம் இது சேன்ன
ஷரீர ரூபகவின்யஸ்த கிரஹீதேர்தர்ஷயதி ச சூத்திரம். மகதः பரம் அவ்யக்தம் இத்யத்ர அவ்யக்தபரம் பிரதானபரம் ஷரீரபரம் வா இது ஸ்மார்த்தக்ரம ஸ்ரௌதக்ரம பாரிசேஷ்யாபியாம். இங்க கிரமம் இருக்கப்படாதுன்னு நினைக்கிறேன். கிரமம் எடுக்கப்படாது. ஸ்மார்த்தக்ரம ஸ்ரௌத பாரிசேஷ்யாபியாம் உபயோ பிரத்யபிஜானாத் சம்சய. அதுதான் தேவலை. என்ன சொல்றாருன்னா, கட்டோபனிஷத்துல சில வாக்கியங்கள் வருது. எப்படி வருதுன்னா, ஒரு ரதம் ரசி அப்படிலாம் ஒரு கல்பனை வருது. ஆத்மானம் ரசினம் வித்தி ஷரீரம் ரதமேவது புத்திந்து சாரதிம் வித்தி மனః பிரகிரகமேவச்ச இந்திரியாணி ஹயானாஹு விஷயாமஸ்தேஷு கோச்சரான் ஆத்மேந்திரிய மனயுக்தம் போக்தேத்யாகு மனுஷான். இப்போ இந்த 3 வரி தான் நமக்கு ஒரு சில கல்பனைகள் பண்ணியிருக்கு. ஆத்மானம் ரசினம் வித்தி. ஒரு ரசத்துல உட்கார்ந்துட்டு போகணும், ஒரு இடத்துக்கு போகணும். நம்ம ரச சுவாமியாக இருக்கிறவன் ஆத்மாவான். யாரை பார்த்து பேசுறோம்னா அவன் தான் இங்க ரசசுவாமி. ஆத்மானம் ரசினம் வித்தி. அவனுடைய சரீரம் இருக்கே, அது அவனுக்கு ரசம். சரீரம் ரசமேவது. இந்த ரசத்துக்கு சாரசியாக இருப்பது புத்திந்து சாரசியம் வித்தி, அவனுடைய புத்தி. அந்த கடிவாளமாக இருக்கிறது மனஸ் பிரகிரகமேவச்ச, மனசு. குதிரைகளாக இருக்கிறது இந்திரியாணி ஹயானாகும். இந்திரியங்கள் அந்த குதிரைகளாம், ரசத்துல பூட்டப்பட்ட குதிரைகள். இது எந்த மார்க்கத்துல ஓடிட்டு இருக்குன்னு அந்த மார்க்கத்தை கேட்டா விஷயாம் தேஷு கோச்சரான். இந்திரியங்களுக்கு, ஒவ்வொரு இந்திரியத்துக்கு விஷயங்கள் இருக்கோ இல்லையோ, அந்தந்த விஷயத்துல இந்திரிய ஹயங்கள், இந்திரியங்கிற அஸ்வங்கள் இந்த ரசத்தை எழுத்துன்னு போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு வர்ணனை வருது. இந்த மாதிரி சொல்லிட்டு கடைசியில இப்ப சொன்ன விஷயங்களை தான் இதை விட அது எது வசதி, எது ரொம்ப ரொம்ப வசதியானது அப்படின்னு சொன்னா, சோத்வன பாரமாப்னோதி தத்விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு சொன்னார். அந்த பரமபதங்கிறது ரொம்ப உத்தமங்கிறத காண்பிக்கிறதுக்காக இன்னொரு வாக்கியம் வருது. அது என்னன்னா, மகத பரமவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷஸ்பரா. அது அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கே, அர்த்தேபியஸ்ச பரம் மனஹ இந்திரியேபியः பரா புத்திஹ. இந்திரியேபியः பராஹ் அர்த்தாஹ அர்த்தேபியஸ்ச பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹ புத்தேர் ஆத்மா மகான் பரஹ மகதः பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷஸ்பரஹ புருஷான் நபரம் கிஞ்சித் சா காஷ்டா சா பரா கதிஹ. இந்த இடத்துல பார்த்தேன்னா, முதல்ல இந்திரியங்களை காட்டிலும் அர்த்தங்கள், விஷயங்கள் பெரிசு. இந்திரியங்களை அங்க ஹயம்னு சொல்லியிருக்கு. இதுக்கு முன்னாடி அஸ்வம்னு சொல்லப்பட்டது. அது ஓடக்கூடிய அந்த மார்க்கமாக சொல்லப்பட்டது விஷயங்கள். அந்த விஷயத்தை தான் அர்த்த சப்தத்தால இங்க சொல்லப்படுறது. அப்போ இந்திரியங்களை விட பராஹ்யர்த்தாக அர்த்தேபியஸ்ச பரம் மனஹ. அர்த்தத்தை விட பலசாலி, அதை விட உயர்ந்தது மனஸ். அங்க மனஸ் பிரகிரகமே வச்சான்னு முன்னாடி சொன்ன அந்த மனசு. மனசஸ்து பரா புத்தி புத்திந்து சாரசிம் வித்தி அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த புத்தி இருக்கே, அது மனசை விட உயர்ந்தது, பரம், மனசுக்கும் மேல உள்ளது. அதுக்கப்புறம் புத்தேர் ஆத்மா மகான் பரஹா அப்படிங்கிறது இருக்கு. இந்த இடத்துல ஆத்மான்னு சொன்னதுனால ரசசுவாமியை சொல்றதா வச்சுக்கலாம், இல்லையே மகத் தத்துவத்தையாவது சொல்றதா வச்சுக்கலாம். மகான்கிறது என்ன, மகத்தத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்டா, சாங்கியம் சொன்ன மகத்தத்துவம் இல்லை, சமஷ்டி புத்தி. எஷ்டி புத்தியை காட்டிலும் சமஷ்டி புத்தி, அது ஹிரண்யகர்பனுடைய புத்தி, அந்த புத்தியை சொல்லலாம். அதுக்கு மேல அவ்யக்தம்னு ஒண்ணு இருக்கு. அவ்யக்தம் இதுக்கும் மேலே. அவ்யக்தா புருஷஸ்பரஹா அப்படின்னு புருஷனை எல்லாத்துக்கும் மேலேன்னு சொல்லிருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, இங்க மகத்து, அவ்யக்தம், புருஷ அப்படிங்கிற 3 சப்தங்கள் வருது. இந்த 3 சப்தங்களும் சாங்கிய சாஸ்திரத்துல இதே கிரமத்திலே 3 தத்துவங்களை சொல்லக்கூடிய சப்தமாக அமைஞ்சிருக்கு. மகத்தத்துவம், அதுக்கு மேல அவ்யக்தங்கிறது பிரதானம், அதுக்கு மேல புருஷா ஆத்மா அப்படின்னு அவாதான் இதை கரெக்டா சொல்லிட்டு இருக்காங்க.
அப்ப அதே மாதிரி கடோபரிஷத்தை சொன்னதுனாலே இந்த அவ்யக்தம் பிரதானமாக இருக்க வேண்டும் அப்படின்னு இங்க ஒரு பூர்வபக்ஷம் வருது. இந்த அவ்யக்த சப்தம் பிரதானத்தை சொல்லக்கூடியதாக இருந்து கொடுத்தேயானால் அப்ப சாங்கியன் சொல்லக்கூடிய பிரதானம் வேதாந்தத்துல எங்கேயுமே இல்லை, சொல்லப்படலை, அது சப்தமே கிடையாதுன்னு சொன்னது போச்சோ இல்லையா? அதுக்காக இந்த அதிகரணம் அந்த ஆக்ஷேபத்தை சொல்றதுக்காக வருது. இந்த அவ்யக்த பதம் பிரதானத்தை சொல்லக்கூடியதாக இருக்கா இல்ல சரீரத்தை சொல்ல போறதா அப்படிங்கறத எப்படி சந்தேகம் வருது? சந்தேகத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா ஸ்மார்த்த கிரமஹா மகத் அவ்யக்த புருஷ அப்படின்னு அவ பரிகரணம் பண்ணிட்டு போவாளாம். மகத்து அவ்யக்த புருஷ, அதே மகத் அவ்யக்த புருஷ அதே கிரமத்துல இந்த ஸ்ருதியில வந்திருக்கு. அதனால சாங்கியன் சொல்லக்கூடிய பிரதானம் தான் அந்த அவ்யக்த சப்தத்தினால சொல்லக்கூடியது அப்படிங்கிறது தோன்றது. அதே சமயத்துல இங்க இதுக்கு முன்னாடி சொன்னாரே ஆத்மானம் ரசினம் வித்தி அப்படிங்கறதுல அங்க சொன்ன விஷயங்கள் தான் எல்லாமே இங்க மேற்கொண்டு இதுக்கு மேலன்னு வரிசையா அடிக்கிட்டு போறாரு. அப்படி சொல்றச்ச இந்த ஆத்மானம் ரசினம் வித்தி சரீரம் ரசமேவத்து சரீரம் இன்னும் வரல. ஆத்மா வந்துடுத்து, புத்தி வந்தாச்சு, சாரதிய சொல்லியாச்சு, மனசை சொல்லியாச்சு, அதோட விஷயாக அஸ்வங்களை சொல்லியாச்சு, விஷயங்களை சொல்லியாச்சு, மேற்கொண்டு எல்லாமே வந்துடுத்தோம். அப்போ இந்த ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி, சரீரம் ரசமேவத்து அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த சரீரம் ஒண்ணு பாக்கி. இங்க பார்த்தோம்னா அவ்யக்தங்கிற இன்னொரு சப்தம் இருக்கு. அந்த சப்தம் இந்த சரீரத்தை சொல்றதா இருந்தா அப்ப கரெக்டா எப்படி அமையும்னா ஏற்கனவே சொன்ன அந்த கல்பனையா சொல்லப்பட்ட ரசாதி ரூபமாக கல்பனை பண்ணி சொல்லப்பட்ட அதே இந்த வஸ்துக்களை தான் இங்க மறுபடியும் சொல்லியிருக்கார், எடுத்துட்டு இருக்கார். இதுக்கு மேல அது அதுக்கு மேல அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்படி பார்க்கும்போது இந்த அவ்யக்த சப்தம் அந்த சரீரத்தை சொல்லணும். ஏன்னா சரீரத்தை சொல்ல விட்டு போச்சு, பாக்கி எல்லாம் வந்தாச்சு, சரீரம் தான் ஒண்ணு பாக்கி. அப்ப இந்த சரீரத்தை சொல்லுமா இந்த அவ்யக்த சப்தம், இல்ல சாங்கியன் சொல்லக்கூடிய அந்த பிரதானத்தை சொல்லுமா அப்படின்னு சந்தேகம் வருது. ஸ்மார்த்த கிரம ஸ்ரௌத பாரிசேஷ்யாபியாம் உபயோ பிரத்யபிஜானாத் சம்சய. ஸ்மிருதியில சாங்கிய ஸ்மிருதியில உள்ள கிரமத்தை பார்த்தா அவ்யக்தங்கிறது பிரதானம்னு தோன்றது. ஸ்ருதியில அப்போ ஏற்கனவே சொன்னதுல சரீரம் ஒண்ணுதான் பரிசேஷமாச்சு, அதாவது விட்டு போச்சு சொல்றது சப்தம் இல்லாம. அப்போ அது விட்டு போனதை இந்த அவ்யக்த சப்தத்தை சொல்ற சப்தம் நமக்கு இங்க சொன்னா எல்லாம் பூர்த்தி ஆயிடும் அப்படின்னு வச்சுக்கணுமா அப்படின்னு சந்தேகம். சாங்கியானாம் ஸ்ருதி ஸ்மிருத்தியோர் அனுமான சித்தானுவாதித்வேன துல்லியதா. ஒரு சின்ன கேள்வி இங்க வரும். சந்தேகம் வரணும்னா ரெண்டு கோட்டிக்கும் காரணம் சமமாக தெரியணும், அப்பதான் சந்தேகம் வரும். ஒண்ணு பிரபலம் ஒண்ணு துர்பலம்னு சொன்னா அப்ப சந்தேகம் வராது. இப்போ மகத்து அவ்யக்த புருஷங்கிற இந்த கிரமத்தை பார்த்தோம்னா இந்த கிரமம் ஸ்மிருதியில சொல்லப்பட்ட கிரமம். ஆனா சரீரம் ரசமேவத்து அப்படின்னு விட்டு போன சொன்னத்தை விட்டு போச்சுன்னு சொல்றது ஸ்ருதியில விட்டு போனது பாரிசேஷ்யம், அதாவது அது ஸ்ரௌதம். ஸ்ருதி ஸ்மிருதி இந்த ரெண்டு பிரமாணத்துல ஸ்ருதி பிரமாணத்தை பிரபலமாக சொல்லிருக்கு. அப்படியானா ஸ்ருதியில சொன்ன பாரிசேஷ்யத்தை வச்சுட்டு தானே தீர்மானம் பண்ணணும். பாக்கி எல்லாத்தையும் இங்க சொல்லியாச்சு, சரீரத்தை தான் இன்னும் விட்டு போச்சு சொல்லல அப்படின்னா அந்த சரீரத்தை சொல்றதுக்காகத்தான் இந்த அவ்யக்த சப்தம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா தானே அது சரியா இருக்கும். ஏன்னா ஸ்ருதி பிரமாணம் ஆச்சு, அப்ப சந்தேகம் வராது, நிச்சயமே வரணும். ஏன்னா இப்படிதான் பண்ணணும், ஏன்னா ஸ்ருதி பிரபலம், அப்ப எப்படி சந்தேகம் வரும்னு கேட்டான். அதுக்கு சொல்றா இந்த சந்தேகம் சாங்கியனுக்கு வந்திருக்கு. சாங்கியன் ஸ்ருதி ஸ்மிருதி ரெண்டையும் சமானமா நினைக்கிறான். ஸ்ருதியை விட ஸ்மிருதிக்கு தௌர்பல்யம், ஸ்மிருதியை விட ஸ்ருதிக்கு பிராபல்யம்னு அவன் ஒத்துக்கல. சாங்கியானாம் ஸ்ருதி ஸ்மிருத்தியோகோ அனுமான சித்தானுவாதித்துவேன துல்லியதா. ஏன் இந்த விஷயத்துல அது ரெண்டும் சமமா போச்சு அப்படின்னு கேட்டா, ஸ்ருதியாகட்டும் ஸ்மிருதியாகட்டும் இது ரெண்டுமே பிரதானத்தை சொல்ல வந்தா அனுமான சித்தமான பிரதானத்தை தான் சொல்லுவோம், சுதந்திரமாக பிரதானத்தை சொல்லாது. பிரதானம் அனுமானத்தால சாங்கியால் சித்தம் பண்றாளே அந்த பிரதானத்தை ஸ்ருதியும் அதைத்தான் அனுவாதம் பண்றது, ஸ்ருதியும் அதைத்தான் சொல்றது. ஆக இந்த விஷயத்தை இது ரெண்டுக்கும் சமத்துவம் இருக்கு, அதான் சந்தேகம் அப்படின்னு சொன்னான்.
தத்ர இப்ப பூர்வபக்ஷம் ஆரம்பிக்கிறது. ரூடேர் யோகாத் கிரமாத் ஸ்மார்த்தாத் அவ்யக்தம் பிரகிருதிர் மதா வியக்தத்வாத் ந ஷரீரம் ஸ்யாத் அவ்யக்த பத கோச்சரஹ. முதல் காரணம் அவ்யக்தம்னு பிரதானத்துக்கு பேரு ரூಢின்னு. சாங்கிய சாஸ்திரத்துல அவ்யக்தம் அப்படின்னு சொன்னா வியக்தமா இல்லாதது அப்படின்னு அர்த்தம் இல்லை. வியக்தமா இல்லாத பிரதானம் தான் அர்த்தம். வியக்தமா இருக்கோ அவ்யக்தமா இருக்கோ, வியக்தமா இல்லையோ, ஆனா அவ்யக்தம்னா பிரதானம் அப்படின்னு வச்சுட்டு இருக்கா. ஆக ரூಢி. அதே சமயத்திலே யோகமும் அங்க பொருந்துறது. யோக ரூಢின்னு சொல்லலாம். யோகார்த்தம்னா என்ன? நமக்கு அவ்யக்த அப்படின்னா ந வியக்தம் அவ்யக்தம். வியக்தம்னா பளிச்சுன்னு தெரியக்கூடியது, இது தெரியாதது அப்படின்னா அது பிரதானம் அப்படிதான் இருக்கான். ஏன்னா அதனுடைய காரியங்கள்லாம் வியக்தமா தெரிகிறது. ஆனா காரணமான பிரதானம் நமக்கு வியக்தமாக தெரியல. வியக்தமா தெரியாத தெரியாத போனதுனால அது அவ்யக்தங்கிற சப்தத்தினால அது சொல்லலாம். பேரும் பொருத்தமாக இருக்கு. யோகாத் கிரமாத் ஸ்மார்த்தாத். ஸ்மிருதியில ஒரு கிரமம் இருக்கு. மகத்து அவ்யக்தம் புருஷம் அப்படின்னு. அதே கிரமத்தில் இங்கேயும் வருது. மகத பரம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷ பரஹா. முதல்ல மகத்து, அடுத்தது அவ்யக்தம், அதுக்கப்புறம் புருஷன். அப்ப இதை பார்க்கறதுக்கு அதே அர்த்தம் தான் இங்க சொல்றதுன்னு தெரியுது இல்லையா? அதனாலே அவ்யக்தம் பிரகிருதிர் மதா. பிரகிருதி அப்படின்னா மூல பிரகிருதி, சாங்கியம் சொல்லக்கூடிய பிரகிருதி, அதுதான் இங்கே அவ்யக்த சப்தத்தினாலே சொல்லப்படுகிறது அப்படின்னு ஸ்லோகார்த்தம். ஸ்லோகத்துக்கு விவரணம் பண்றார். அவ்யக்த சப்தோஹி சாங்கிய ஸ்மிருதௌ பிரதானே ரூடா. இந்த அவ்யக்தங்கிற சப்தமானது சாங்கிய ஸ்மிருதியை வச்சுன்னு பார்க்கும்போது பிரதானத்துல ரூಢியை கொண்டு சொல்ல போறது. அதாவது அவ்யக்தம்னு இதுக்கு பேரு. நீ வியக்தமா அவ்யக்தமான விசாரமே வேண்டாம், அவ்யக்தம்னா பிரதானம் அப்படின்னு ரூಢி. யோகமும் அதுல வரலாம். சப்தாதி ஹீனத்வேன பிரதானஸ்ய அவ்யக்தத்வாத் யௌகிகஸ்ச. பிரதானத்துல நம்மளுடைய இந்திரிய கிராஹ்யமான குணங்கள் எதுவுமே கிடையாது. பிரதானத்திலேருந்து தான் பிரபஞ்சமே உண்டாகிறது. ஆனா இந்திரிய கிராஹ்யமான அந்த குணங்கள் எதுவும் இல்லாததுனாலே அந்த பிரதானம் நம்மளுடைய இந்திரியத்தினாலே அறியக்கூடிய வஸ்து இல்லை. அதனாலதான் அவ்யக்தம்னு சொல்றது. எந்த இந்திரியத்தினாலும் வியக்தமா தெரியாது. அதனால அவ்யக்த அப்படிங்கிற இந்த சப்தம் இருக்கு, இது பிரதானத்துக்கு பொருத்தமான சப்தம். மகத்துல அந்த மகத்தத்துவம், அகங்கார தத்துவம், அதே மாதிரி பிரகிருதி தத்துவம் பிரதானம் இருக்கு. இதுல சப்தாதிகள்லாம் ஒண்ணும் இல்லை. சப்தாதிகள் இருந்தா ஒரு நம்மளுடைய ஒரு பாக்கியேந்திரியம் அதை பிரவர்த்திக்கலாம். ஆனா எதுவுமே இல்லை. ஆகையால அதுல பாக்கியேந்திரியத்தினால வேலை செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை. பாக்கியேந்திரியத்தினால பிரதானத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதனால என்ன சொல்லலாம், அவ்யக்தம் அப்படிங்கிற பேரு அதுக்கு பொருத்தமானதாக இருக்கு. மகதவ்யக்த புருஷாச்ச ஸ்ருதௌ ஸ்மிருதௌ ச கிரமேண பட்யந்தே. மகத்து அவ்யக்த புருஷா இந்த மூணு சப்தம் கட்டோபனிஷத்துங்கிற ஸ்ருதி வாக்கியத்தில் இப்ப வரிசையாக சொல்லப்பட்டது. இதே வரிசையில இந்த மூணு சப்தமும் பிரசித்தமாக இருக்கு சாங்கிய சாஸ்திரத்துல. ஸ்மிருதினா சாங்கிய சாஸ்திரம். எத்யபி அப்ப அதே தானே இதுவா இருக்கணும். எத்யபி பிரகிருதம் பரிசிஷ்டஞ்ச சரீரம் ததாபி தத் வியக்தத்வேன அயோக்கியத்வாத் ந அவ்யக்த சப்தம் அர்ஹதி. என்ன சொன்னார்? சித்தாந்திக்கு பூர்வபக்ஷி பதில் சொல்லிடுறார். இப்போவே சித்தாந்தி என்ன சொல்றார்? சித்தாந்தி சொல்றது என்னன்னு கேட்டா, அந்த முன்னாடி சொன்ன ஆத்மானம் ரசிதம் விதி ரதி ரசம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரசமாக சொல்லப்பட்ட அந்த இது ஒண்ணுதான் விட்டு போச்சு. சரீரம் ஒண்ணுதான். சரீரம் ரசமேவத்து அப்படின்னு சொன்ன அந்த ரசம் தான் இப்ப விட்டு போச்சு இங்க சொல்றதுல. அதனால இங்க அவ்யக்த சப்தம் ஒண்ணு பாக்கி இருக்கு. இந்த அவ்யக்த சப்தம் அந்த சரீரத்தை சொல்றது அப்படின்னு வச்சுக்கணும். ஏன்னா இங்க அவ்யக்த சப்தம் அதேபடியா இருக்கு. அங்க விட்டு போன அர்த்தத்துல சரீரம் விட்டு போயிருக்கு. அதை இது சொல்றதுன்னு சொன்னா எல்லாம் கரெக்ட் ஆயிடும் அப்படின்னு சொன்னாலும் இல்லையோ. அதுக்கு சொல்றார்
அவ்வியக்த சப்தத்தினால சரீரத்தை சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சரீரம் வியக்தமா தெரியுது. வியக்தமா தெரியக்கூடிய வஸ்துவை அவ்வியக்தம்ங்கிற சப்தத்தினால எப்படி சொல்ல முடியும்? ஆகையால இது தப்பு. பிரதானத்தை எடுத்துட்டோம்னா அது அவ்வியக்தம், நிஜமாவே அவ்வியக்தம். அது யாருடைய இந்திரியங்களுக்கும் விஷயம் ஆகாது. அதனால அது யோக்கியம் இல்லை, அயோக்கியம். அது அதீந்திரியமா இருக்கிறதுனால அவ்வியக்தம் சப்தத்தினால சொல்றதுக்கு சரியா இருக்கும். ததாபி தத்து அந்த சரீரமானது வியக்தத்வேன வியக்தமா இருக்கிறதுனால அவ்வியக்தங்கிற சப்தத்துக்கு யோக்கியம் இல்லை. அயோக்கியத்வாத் ந அவ்வியக்த சப்தம் அர்ஹதி. அத்தः பிரதானம் இஹ அவ்வியக்த சப்தார்த்தா. ஆகையாலே இந்த ஸ்ருதியில அவ்வியக்தம் அப்படிங்கிற சப்தத்தான சொல்லப்படுறது சாங்கியாபிமதமான பிரதானம்தான். ததேவ ஜெகத் பிரகிருதி. அப்படியானால் இந்த அவ்வியக்தம்னு சொல்லப்பட்ட அந்த பிரதானம் இருக்கு, அதுதான் ஜெகத்துக்கே உபாதான காரணம். ஏன் அப்படின்னு கேட்டா அங்க அந்த மந்திரத்துல பரங்கிற சப்தம் வருது இல்லையோ, கட்டோபனிஷத் மந்திரத்துல அந்த பரத்துவம் காரணத்துவம்னு சொல்லணும். மகத பரம் அவ்வியக்தம், மகத்தத்துவத்துக்கு காரணமாக இருப்பது அவ்வியக்த தத்துவம். அதுக்கும் மேல இருக்கிறது புருஷகான்னு சொல்றார். மகத்தத்துவம் முதல்ல பாக்கி எல்லாத்துக்கும் அடியில சொல்லப்படும் எல்லாத்துக்கும் காரணம். எல்லாத்துக்கும் காரணமான மகத்தத்துவத்துக்கே காரணமாக இது இருக்குன்னு சொன்னா இதுவும் ஜெகத் காரணமா தானே இருந்தாகணும். அதான் சொல்றார் மகதப்பரம் இது மகத்தத்துவம் அபேட்சிய அவிப்பிரகிருஷ்ட பூர்வகாலத்வேன காரணத்துவ பிரதீதே. அது ஜெகத் பிரகிருத்தின்னு சித்தமாகிறது. அவிப்பிரகிருஷ்ட பூர்வ காலத்துல இருக்கிறது, அதாவது அவ்வியவகிதமான பூர்வ காலத்துல இருக்குமே அதுதான் இங்க பரசப்தத்துக்கு அர்த்தம். அவ்வியவகித பூர்வ காலத்துல எது இருக்கும்? காரணம் தான் இருக்கும். காரியத்துக்கு காரியம் வரத்துக்கு அவ்வியவகித பூர்வ காலத்துல காரணம் நிச்சயமா இருக்கணும். அது இல்லாட்டா காரியம் வராது. அதனால அவிப்பிரகிருஷ்ட பூர்வ காலத்துல இருக்கக்கூடியது அப்படிங்கிற பரசப்தார்த்தத்தை எடுத்துட்டு பார்த்தோமானால் இது மகதப்பரம் அவ்வியக்தம்னு பிரதானத்தில் சொல்றது பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு பூர்வபக்ஷம். இதி பிராப்தே அபிஹீயதே. இந்த பூர்வபக்ஷத்துக்கு பதில் சொல்றார். யௌகிக்யவ்யக்தகீர் ந பிரகிருத தனுமுதஸ்யான்யதீஷ்டேபிதாதும் ஊடா நைஷா பிரதானே சமயிபிருதிதா ரூಢிரப்யப்பிரமாணம் யோகார்த்தீபூத மாயா பிரபவம் அபிபவதேத் லக்ஷணாவர்த்மனைவ பிரக்ராந்தார்த்தஸ்ய லாபாத் வியவஹித விஷயா ஸ்யாத் பிரதானாபிதானே. இந்த ஸ்லோகத்துல எல்லா யுக்தியும் சேர்த்து சங்கிரகம் பண்ணிட்டார். என்ன சொல்றாருன்னா, இந்த அவ்வியக்தங்கிற யௌகிகி அவ்வியக்தகீர் ந, இந்த அவ்வியக்தங்கிற சப்தத்தை சுத்த யௌகிகமாக சொல்ல முடியாது. இல்ல, யௌகிகி அவ்வியக்தகீஹி ந பிரகிருத தனும் உதஸ்ய அந்நதீஷ்டே அபிதாத்தும். இந்த நவ அங்க சேர்க்கணும். ந வியக்தம் அவ்வியக்தம் அப்படின்னு இந்த சப்தத்துக்கு விற்பத்தி வியக்தமாக இல்லாதது அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கலாம். இருந்தாலும் இந்த சப்தமானது கீஹின பதம், இந்த பதம் அவ்வியக்த பதம் பிரகிருத தனும் உதஸ்ய. இதுக்கு முன்னாடி பிரகரணத்திலே சரீரம்னு ஒண்ணு சொல்லப்பட்டது, அதை விட்டுட்டு அந்நத்து அபிதாத்தும் ந ஈஷ்டே, அந்த சரீரத்தை விட்டுட்டு வேற எதையும் சொல்ல சக்தி இல்லாதது. அதாவது இந்த சப்தம் இங்கே பிரயோகம் பண்ணப்பட்ட இந்த அவ்வியக்த சப்தம் சரீரத்தை தான் நமக்கு சொல்லுமே தவிர அதை தவிர்த்து வேற எதையுமே இந்த அவ்வியக்த சப்தத்தினாலே சொல்ல முடியாது. அவன் சொன்னானே பிரதானவாதி யோகிக அர்த்தமா எடுத்துக்க வேண்டாம், இது ரூಢி அர்த்தம் உண்டு. பிரதானத்துல அவ்வியக்த சப்தத்துக்கு ரூಢி இருக்குன்னு. ரூடா நைஷா பிரதானே, இந்த அவ்வியக்த சப்தத்துக்கு பிரதானே ரூಢிங்கிறது கிடையாது. ந வியக்தம் அவ்வியக்தம்னு யௌகிகம் தானே தவிர அது பிரதானமா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எதுவானாலும் வியக்தம் இல்லாத இருக்கிறது அவ்வியக்த சப்தத்தினால சொல்லப்படும். அதனால பிரதானம் தான் இந்த சப்தத்துக்கு வாக்கியார்த்தம்னு சொல்லாது. எங்க சாங்கி சாஸ்திரக்காரெல்லாம் அப்படிதான் சொல்லியிருக்கான்னு சொன்னாங்க. சமயிபிகி சாஸ்திரக்காரிகி,
உதிதா ரூಢிரபி அப்பிரமாணம். சாஸ்திரக்காரால் சொல்றான்னா அது பரிபாஷையா இருக்கும். அந்த ரூಢியை பிரமாணமாக ஏற்றுக்க முடியாது. அவ அந்த சாஸ்திரத்துல இதை விவகாரம் பண்றதுக்காக அப்படி ஒரு பரிபாஷையை பண்ணுவாளே தவிர அது மற்ற சாஸ்திரத்துக்குள்ளேயே வேலை பண்ணாது. ஆக அந்த மாதிரி அர்த்தம் எடுத்துக்க முடியாது. ரூಢிரபி அப்பிரமாணம். யோகார்த்தீபூத மாயா பிரபவம் அபிவதேல் லக்ஷணா வர்த்மனைவ. அப்போ நமக்கு என்ன கேள்வி வருது? இந்த பூர்வபக்ஷி சொன்னா சரீரம் அங்க விட்டு போச்சு, இங்க அவ்யக்தங்கள் சப்தம் ஒண்ணு இருக்கு, அது எப்படியா இருக்கு, முன்னாடி சொன்னது தான் இங்க அந்தந்த சப்தத்தால சொல்லியிருக்காருங்கிறதும் வாஸ்தவம், அதெல்லாம் கரெக்டு. ஆனா அவ்யக்தம்னு சரீரத்தை சொல்ல முடியாதே, சரீரம் வியக்தமான இருக்கு, அவ்வியக்தம்னு அதை எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டிருந்தான். அதுக்கு பதில் சொல்றார், அவ்வியக்தம்னு சரீரத்தை நேரடியா சொல்ல முடியாது, ஆனா அவ்வியக்தம்னு மாயையை சொல்லாமனோ. யோகார்த்தீபூத மாயா, அந்த மாயைங்கிறது அவ்வியக்தம்னு சொன்னா அது சொல்றான். மாயை யாருக்கும் தெரியறது இல்லை, அதனுடைய காரியம் தான் தெரிகிறது. மாயா அவ்வியக்தமா இருக்கு. அந்த மாயா பிரபவம், அந்த மாயிலேந்து வரக்கூடிய தனும் பிரபவம் அபிவதேல் லக்ஷணாவர்த்மனைவ, அதுலேருந்து உண்டான இந்த சரீரம், இந்த சரீரம் ஸ்தூல சரீரம் இருக்கு, இதுவும் மாயிக்கம் தானே. கிரமமா எத்தனையோ காரியங்கள் வந்து அதுக்கப்புறம் இது வந்திருக்கு, வரலாம். ஆனா மூல காரணங்கிறது அவித்யை தான், மாயை. அப்படியானால் அந்த மாயை அவ்வியக்தமாக இருக்கும்போது, அந்த அவ்வியக்த சித்தம் மாயைக்கு பொருத்தமா இருக்கும்போது அதனுடைய காரியத்திற்கும் அந்த அவ்வியக்த சித்த பிரயோகம் பண்ணலாம். காரணத்திற்கு உண்டான சப்தத்தை சில சமயத்துல காரியத்துல லக்ஷணையா பிரயோகம் பண்றது உண்டு. யோகார்த்தீபூத மாயா பிரபவம் அபிவதேல் லக்ஷணா வர்த்மனைவ, அதுக்கு சக்தி கிடையாது அந்த அர்த்தத்துல, ஆனா லக்ஷணை உண்டு. பிரக்ராந்தார்த்தஸ்ய லாபாத் யவஹித விஷயா ஸ்யாத் பிரதானாபிதானி. அந்த சரீரத்தை கிரகிக்கிறது அப்படின்னு சொல்லும் பட்சத்துல பிரக்ராந்தார்த்தஸ்ய லாபா, பிரகரணத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம்னு லாபம் கிடைச்சி, அது கிடைச்சிது, அதை எடுத்துட்டோங்கிற ஒரு திருப்தி. ஏன்னா சரீரத்தை விட்டுட்டு வேற ஏதாவது பிரதானத்தை சொன்னோம்னா, இது முன்னாடி சொல்லலையே பிரகரணத்துல, அந்த ஆத்மானம் ரசினம் வித்திங்கிற இடத்துல பிரதானத்தை பத்தி ஒன்றும் சொல்லலை. அப்படி இருக்கிறது இங்க வந்து திடீர்னு பிரதானத்தை சொல்றாருன்னா இது ஏற்கனவே ஆரம்பிச்ச விஷயம் இல்லை. அப்பிரக்ராந்தம் பிரக்ராந்தார்த்தஸ்ய லாபாத் யவஹித விஷயா ஸ்யாத் பிரதானாபிதானி. அது மாத்திரம் இல்லை, இங்க வந்து பிரதானத்தை இந்த அவ்வியக்த சப்தம் சொல்றதுன்னு வச்சுக்கோ. அப்ப என்ன ஆகும்னா பரம்ங்கிறது அவிப்பிரகிருஷ்ட பூர்வத்தை சொல்றதுன்னு சொன்னார். அவிப்பிரகிருஷ்ட பூர்வ காலத்துல இருக்கக்கூடியவற்றை சொல்றதுன்னு சொன்னார். ஆனா பிரதானம் வந்து பரம்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படி முடியாது அப்படின்னு கேட்டால், இந்த வியவஹித விஷயா ஸ்யாத் பிரதானாபியான். இப்ப பிரகரணத்துல சொல்லப்பட்ட விஷயத்தை இந்த அவ்வியக்த சப்தம் சொல்லுவானால் அப்ப வந்து அது உபஸ்திதமாக இருக்கு பிரகரணத்துல, அதை இந்த சப்தம் சொல்றது அப்படின்னு சொல்லலாம். இங்க சொல்லவே இல்லை, இங்கேயோ வேற சாஸ்திரத்துல சாங்கிய சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு பிரதானங்கிறது, அதை இந்த சப்தம் சொல்றது அப்படின்னு சொன்னா இது பக்கத்துல இருக்கிறத விட்டுட்டு தூரத்தை இருக்கிறத இழுக்கிற மாதிரி இருக்கு. சரீரமும் இங்கேயே சொல்லப்பட்டிருக்கு கட்டோபரிஷத்துல, இதே கண்டத்துல, இதே வள்ளியில சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிறத விட்டுட்டு தூரக்க இருக்கிறத பிடிக்கிறதுங்கிறது சரியான விஷயம் இல்லை. அதைத்தான் இங்க சொல்றார். வியவஹித விஷயா ஸ்யாத் பிரதானாபிதானி. இங்கோ வேற இடத்துல சொல்லியிருக்க சாஸ்திரத்துல சொல்லியிருக்கக்கூடிய பிரதானத்தை இங்க உள்ள இந்த சப்தமானது அவ்வியக்த சப்தம் சொல்றது அப்படின்னு சொன்னார். அது வியவஹிதாபிதானங்கிற தோஷம் வருது. சரீரத்தை சொல்றதா இருந்தா அப்ப நமக்கு ஒண்ணு சிரமம் இல்லை. சரீரம் வந்து இங்கேயே அந்த சரீரம் ரசமேவத்து அப்படின்னு சொல்லப்பட்டதாக இருக்கு, அதனால அந்த சரீரத்தை சொல்லலாம். இந்த சரீரத்தை எப்படி அவ்வியக்தம்னு சொல்லலாம் அப்படின்னு நீங்க கேட்டு இது வியக்தமா இருக்கேன்னு பதில் என்ன சொன்னார்னா,
என்ன பதில் வந்தது இருக்கு அப்படின்னு கேட்டா, இது வியக்தம்தான், ஆனா காரணம் அவ்வியக்தமா இருக்கு, மாயை. அவ்வியக்தமான அந்த மாயையை காரணமாக கொண்டதுனாலே இந்த காரணத்தை சொல்லக்கூடிய சப்தமானது காரியமான சரீரத்துக்கு இங்கே பிரயோகம் செய்யப்பட்டு இருக்கு. அதனால இங்கே அவ்வியக்த சப்தம் சரீரத்தை அவ்வியக்தம் அப்படி அவ்வியக்தமா இருக்குங்கிறதுனால அவ்வியக்தமா சொல்றது அப்படின்னு சொல்லல. இதுக்கு மூல காரணம் அவ்வியக்தமா இருக்கிறதுனாலே அதை வச்சு சொல்லியிருக்கு. அப்போ கேட்கலாம், அப்போ அவ்வியக்தம்னு சொல்லி இதை மாத்திரம் இல்லையே, அந்த மூல காரணமான மாயை எல்லாத்துக்கும் காரணமா இருக்கே, அப்ப எல்லாமே அவ்வியக்த சப்தத்தால வந்துருமேனா இல்லை, அப்படி இல்லை. எது நமக்கு அங்க விட்டு போச்சோ அதுக்காக, மற்றதுக்கெல்லாம் தனித்தனி சப்தம் இருக்கு. அப்போ ஆத்மானம் ரசினம் வித்தி அப்படிங்கிற ஆத்மாவை சொல்றதுக்கு இங்கேயும் ஒரு ஆத்ம சப்தம் இருக்கு. புத்தேர் ஆத்மா மகான் பரஹா அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி அங்க புத்திந்து சாரசியம் வித்தின்னு இருக்கு, இங்கேயும் புத்தி இருக்கு. மன பிரகிரகமேவச்சானங்க இருக்கு, இங்கேயும் மனசு இருக்கு. இந்திரியாணி ஹயானாகும், இங்கேயும் இது இருக்கு, இந்திரியங்கள் இருக்கு. அங்க விஷயாம்சத்துக்கு இங்கேயும் விஷயங்கள் இருக்கு. ஆனா விஷய சப்தம் அர்த்தாங்க சப்தத்தானே சொல்லப்பட்டிருக்கு. இப்படியாக முன்னாடி சொன்னதே தான் இங்க இருக்கு. அப்ப சரீரம் அங்க சொல்லிருக்கு, சரீரம் அர்த்தமேவத்து. இங்க என்ன இருக்கு சரீரத்தை சொல்றதுக்கு? இந்த அவ்வியக்த சப்தத்தை விட்டா வேற ஒண்ணும் கிடையாது. அதனால இந்த ஸ்ருதியில இங்கேயே பக்கத்துல சொல்லப்பட்ட அந்த சரீரம் இருக்கு, அதுதான் ஒண்ணு விட்டு போனது, அதைத்தான் இந்த சப்தம் சொல்றதுன்னு தீர்மானம். ஸ்லோகம் முடிஞ்சு போச்சு, ஆனா அதனுடைய வியாக்கியானம் இருக்கு. இதை நாம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.